மாறன் கனத்த மனதுடன் அவர் முகம் பார்த்தான். உங்க பொண்ணுக்கு வேற நல்ல இடமா பார்த்து படிச்ச பவுசான பையனா கல்யாணம் பண்ணி வைங்க. நான் உங்க பொண்ணுக்கு சரியானவன் இல்லங்க. முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் பேசியவனை உற்று பார்த்தார் அவர். ஏன் தம்பி, என் பொண்ண உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல உங்க பின்னாடியே நாய் மாரி சுத்துறனால அவள கேவலமானவளா நினைக்கிறீங்களா? விரக்தியுடன் கேட்டார். அவருக்கு தெரியும், இடியே விழுந்தாலும் அவள் வேறு ஒருத்தனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள். செத்தாலும் சாவாளே தவிர மாறனை விட்டு வேறு ஒருத்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். மாறன் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஒருவேளை இன்னைக்கு என் பொண்ணு கெட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கற்பு உடம்புல இல்ல, மனசுல இருக்குன்னு நினைக்கிறவனா? வேகமாக பதில் வந்தது மாறனிடம் இருந்து. அப்புறம் என்ன தம்பி பிரச்சனை? எதுக்காக அவள வேண்டான்னு சொல்றீங்க? என்ன காரணம்? என் பொண்ணு அழகா இல்லையா? நல்லவ இல்லையா? அவகிட்ட என்ன குறை? சீர் சனத்தி குடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தேவைக்கு அதிகமாவே செய்வேன் தம்பி. பதறி போய் பேசினார் அவர். மாறன் இதழ்கள் நக்கலாக விரிந்தது. இந்த மாறன இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டீங்களா? அப்புறம் என்னதான் தம்பி பிரச்சனை? எதுக்காக என் பொண்ண ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? மாறன் சிவந்த கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தான். உங்களுக்கு காரணம் தெரியணுமா? ஏன் உங்க பொண்ண நான் வேணான்னு சொல்றேன்னு தெரியணுமா? இதழ் வளைத்து சிரித்தபடி சொன்னவனின் முகம் அப்படியே மாறியது. இதுவரை அவன் சிரித்த முகம் மட்டுமே கண்டவருக்கு அவன் கோப விழிகளும் அந்த கோப முகமும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த உலகத்துல நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்க பொண்ண மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது என்றான் வார்த்தையில் உறுதியை கூட்டி. அவர் ஒரு மாதிரி அதிர்ந்து போய் பார்த்தார்.